ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நாம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் அடிக்கடி பெட்டில் யூரின் போவாங்க. அதை தடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்காக நம்ம பேம்பர்ஸ்லாம் போட்டு விட்டால் குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வாஷ் பண்ணுறதுக்குமே ஒரு சில டைமில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம பெட்டில் படுத்துட்டாங்க அப்படின்னா பெட்டை கழுவி நம்ம காய வைக்கிறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கணுன்றதை விட வெயில் நல்லா காஞ்சிருக்கணும். அதோட முக்கியமாக குழந்தைங்க ஒன்றுக்கு போன உடனே நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம எந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ள அந்த ஈரத்தில் அவங்களுக்கு கோல்டு பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும். நல்ல ஒரு நெல்லிக்காயை துருவி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு 3 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய்க்கு இது போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை பிழிஞ்சிட்டு சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஊட்டி விடலாம். 1 ஸ்பூன் போல் காலையில் ஒரு 10-11 மணி போல் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமாகவே குழந்தைங்க பெட்டில் யூரின் போகிற அந்த பழக்கத்தை நிப்பாட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெமெடியாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நல்ல சேஞ்சஸும் 2-3 நாளுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. தினமும் கொடுங்க. ஒரு 3 நாள் கொடுத்து பாருங்கள். நல்ல சேஞ்ச் தெரியும். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை அப்படியேவும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் தேன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த மஞ்சத்தூளோட வாசனை தெரியாது. தேன் ப்ளஸ் நெல்லிக்காயோட அந்த எக்ஸ்ட்ராக்டும் கொஞ்சம் நல்லா ஹையாக இருக்கிறதுனால நமக்கு அந்த மஞ்சத்தூளோட வாசனை சுத்தமாக தெரியாது. இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா அந்த வாசனை வந்தது. நெல்லிக்காயை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்க நல்ல புளிப்பான ஒரு இனிப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுக்கறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்க தேவையில்லை. நம்ம அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நெல்லிக்காவை வச்சு நம்ம ஏற்கனவே ரெசிபீஸ்லாம் பண்ணியிருக்கோம். நெல்லிக்காய் குழந்தைங்க சாப்பிடலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா புழிஞ்சிட்டு சாறு எடுத்து 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் குழந்தைங்க கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்லைனா இதை அப்படியே 1 ஸ்பூன் போல் ஊட்டி விட்டிங்கனாலும் கூட போதும். பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சாறு வந்துடும். நல்லா பெரிய நெல்லிக்காயாக இருந்தால் இதில் 1 ஸ்பூன் போல் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இதை அப்படியே மறுபடியும் அந்த நெல்லிக்காய் புழிஞ்சொல்லுங்களா, அந்த நெல்லிக்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த சாறு அதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் போல் கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு காலையில் டைமில் கொடுங்க. ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும். பொதுவாகவே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க இந்த மாதிரி நைட்டில் எந்திரிச்சு அடிக்கடி கழட்டணும் மாற்றணும் அப்படின்றதுனால இப்போ தனியாக இருக்கவங்க பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சில டைமில் உங்களால் எல்லா டைம்லேயும் பெரியவங்க பக்கத்தில் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம நைட்டில் எந்திரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா குழந்தைங்க வச்சுட்டு இருந்தது வளர்க்குறதே கண்டிப்பாக குட்டியாக இருக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க எந்திரிக்கணும், எந்த டைமில் ஒன்றுக்கு போவாங்க, நைட் ஃபுல்லாக எந்திரிச்சிருவாங்க. நம்ம பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 2வது டிப்ஸுக்கு ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது இந்த நாட்டுப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பழம் எடுத்துக்கோங்க. கற்பூரவல்லியோ இல்லை ரொம்ப அதிகமாக நம்ம எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்கி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நாட்டுப்பழம்னு சொல்லி கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. ஒடிஷாவில் இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சீசன் இல்லை, பூஜை நாட்களில் 10 ரூபாய்க்கு 3 போல் கொடுப்பாங்க. மற்ற நாளில் நல்லா பழுத்துருச்சுன்னா 1 ரூபாய்க்கு 1 கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே ரேட் இருக்குது அப்படின்னா ஒரு 5 ரூபாய்க்கு 3 இல்லை 4 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் இருக்கிற ஏரியாவில் எப்படி இருக்கோ அந்த ரேட் பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டுப்பழம் வாங்கினீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ஒரு நாள் கொடுங்க. அதுவும் இல்லாமல் நாட்டுப்பழம் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்த்தியான வெயிட்டாக போடுவாங்க. ப்ளஸ் நமக்கு ஹெல்த்தியோடு சேர்த்து நமக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெமெடியாக செய்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தப்பு இல்லை. ஏன்னா இது மேக்ஸிமம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த பழம் ஒரு 3-4 பழமாச்சும் சென்னையில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் 10 ரூபாய்க்கு. நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக வாரம் ஃபுல்லாக கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் இந்த பழத்தோட ரேட்டு என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். ஒரு சில ஏரியாலலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது வாழைப்பழம் கம்மியாக ரேட்டில் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதையுமே எப்படி செய்யணும் அப்படின்னு அது எப்படி வந்து சாப்பிட்ணுன்னா, இதில் ஒரு ஸ்பூன் போல் தேன் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10-11 மணிக்கு குழந்தைங்களுக்கு இதை வந்து ஊட்டி விட்டுருங்க. அதோட இதை ஊட்டி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க ஹெல்த்தியாகவும் வளருவாங்க. நமக்கு ரெமெடியாகவும் யூஸ் பண்ணலாம். இதை நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். எத்தனை நாளைக்கு வேணால் கொடுக்கலாம். நான் எதுக்காக இத்தனை தடவை ஹெல்த்தின்னு சொல்கிறேன் அப்படின்னாலே, இது நம்ம ஹெல்த்தின்றதுனால நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணாலும் கொடுக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. குழந்தைங்க இதை சாப்பிட பழகிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமும் கூட கண்டினியூ பண்ணலாம். ஒன்லி வந்து யூரினுக்காக மட்டும்னு கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வந்து வாரத்தில் 2-3 தடவை கூட ஊட்டி விடலாம் குழந்தைங்களுக்கு. நெல்லிக்காயுமே சரி, இதுவுமே சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நேச்சுரலான நம்ம ரெமெடிஸும் டிப்ஸுமே என்னென்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நமக்கு பெர்மனண்ட்டான ரிசல்ட்டும் ஹெல்த்தியான ரிசல்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10-11 மணிக்கு போல் நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். அவ்வளோதான். சாப்பிட்ட அப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கொஞ்சமாக தண்ணி கொடுப்பாட்டுங்க. நைட்டில் வந்து எப்போவுமே மெயினாக குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூரின் வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் தூங்க வைங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்கன்னா நமக்கு அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு வந்து குழந்தைங்க நம்ம சொல்கிறத கேட்குற வயசு வந்துருச்சு. இப்போ 1 வயசுனா ஒரு 1.5 வயசு அப்படின்னா அவங்க வந்து நம்ம சொன்னால் கேட்டுக்கிறாங்கன்ற டைமில் நம்ம சொல்லி உட்கார வைக்கலாம். இப்போ 3வது டிப்ஸுக்கு கொஞ்சமாக அவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் 2 விதமாக செய்யலாம். பச்சையான அவலை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதில் கல்கண்டு பவுடர் ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 சிட்டிக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதை நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஊட்டி விட்டுருங்க. இதை சாப்பிட்ட அப்புறமா ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி கொடுங்க. நிறைய கொடுக்காதீங்க. ஒரே ஒரு குடுக்கு மாதிரி சொல்லிட்டு கொடுத்து விடுங்க. அப்படி குடிச்சிட்டு தூங்க வைங்க. கண்டிப்பாக வந்து இது குடித்த அன்றைக்கே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவல் வந்து தண்ணி நல்லா இழுத்துக்கும். அதனால் குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்டு படுத்தாங்கன்னா வயிற்றில் வந்து தண்ணி இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த அவல் வந்து சூப் பண்ணிக்கும். யூரின் வந்து அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு குழந்தைங்க வந்து அடுத்த நாள் காலையில் யூரின் போகிற வரைக்கும் ஓகே தாக்கு பிடிப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இல்லைனா அவலை வந்து வறுத்துருங்க. வெறும் கடாயில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி அதில் ஒரு துண்டு கற்கண்டு சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருங்க. நைட்டில் வந்து தினமும் ஒரு ஸ்பூன் வந்து கொடுங்க. வறுத்த அவலாக இருந்தாலும் சரி, பச்சை அவலாக இருந்தாலும் சரி, இப்படி வேணாலும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல வேலை செய்யும். இது 3த்துலேயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த 3வது டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அன்றைக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். 2 டிப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு 2-3 நாள் இல்லை 4 நாள் ஆகலாம். இது வந்து நீங்கள் கொடுத்த அன்றைக்கே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இது ஃபுட்டு மாதிரி கூட கொடுக்கலாம். அவல் பவுடரில் கல்கண்டு பவுடர் சேர்த்து ஹெல்த் பெனிஃபிட்காக நம்ம ஃபுட்லாம் நிறைய வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த 3த்தில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தனோ கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.